ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. விடாமுயற்சி படம் ஏமாற்றினாலும் அஜித்தின் மீதுள்ள அன்பும் நம்பிக்கையும் அஜித் ரசிகர்களுக்கு மத்தியில் என்றுமே குறையாது என்பதற்கு ட்விட்டர் ட்ரெண்டிங் விஜயின் தமிழக வெற்றி கழக ஹேஷ்டேக்கை பின்னுக்கு தள்ளி கொட்பேட்டாக்லி ஹேஷ்டேக் முன்னுக்கு இருப்பதையே உதாரணம் என அஜித் ரசிகர்கள் கூறி வருகின்றார்கள். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா போன்றோரின் நடிப்பில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெளியான விடாமுயற்சி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றதுமே ஒரு சில அஜித் ரசிகர்கள் அஜித்தையே திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் ஒரு சிலர் விஜய் ரசிகர்களாக மாறப்போகின்றேன் என்றெல்லாம் பதிவிடமும் தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் என்றுமே உண்மையான ரசிகர்கள் அஜித் பக்கமே நிற்போம் என்று அடுத்த வரவிருக்கும் குட்பே டக்லி படத்திற்காக எப்போதும் போலவே வெறித்தனமாக காத்து கொண்டிருக்கின்றோம் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் என்றால் அது அஜித் மற்றும் விஜய் தான் எப்போதுமே டாப் டாபிக்காக இருக்கின்றார்கள். தமிழ்நாடு வெற்றி கழகம் 2வது ஆண்டு விழா இன்று நடைபெற உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஹேஷ்டேக்கை விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள். அதே போல அஜித் குமாரின் குட்பே டக்லி டீசர் வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதற்கான ஹேஷ்டேக்கை அஜித் ரசிகர்கள் நேற்று வெளியான டீசர் அப்டேட்டில் இருந்து ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள். நடிகர் விஜய் அரசியல் தலைவராக மாறியிருக்கின்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு விழா இன்று நடைபெறுகின்றது. அதனை முன்னிட்டு விஜய் ரசிகர்கள் உருவாக்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் ஹேஷ்டேக் 21,000க்கும் அதிகமான ட்வீட்களுடன் டாப் 2வில் இருக்கும் நிலையில் அஜித் குமாரின் குட்பே டக்லி டீசர் ஹேஷ்டேக் 80,000 ட்வீட்களுடன் முதலிடத்தில் இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு விழாவில் விஜய் பேசியதும் இந்த நிலை மாறலாம் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் சினிமாவில் இயக்குநராக களமிறங்கி இருக்கின்றார். விஜய் சினிமாவில் இருந்து விலகுகின்றேன் என்று அறிவித்ததால் வருத்தமடைந்த ரசிகர்களுக்கு விஜய் மகன் சினிமாவில் காலடி எடுத்து வைப்பது என்பது பலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விடயமாக அமைந்திருக்கின்றது. இதற்கு முன்னர் விஜய் படங்களின் இசை வெளியீட்டு விழா உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த ஜேசன் சஞ்சய் இப்பொழுது முதல் முறையாக வெளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். அங்கு தனது தந்தையை போலவே கையில் பிரேஸ்லெட் அணிந்திருந்தது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. ஜேசன் சஞ்சய் வெளிநாட்டிற்கு சென்று இயக்குநராவதற்கு சிறப்பு படிப்பினையும் மேற்கொண்டார். படிப்பு முடிந்து வந்த நிலையில் தனது இயக்கத்தில் பல படத்தை இயக்கி தயாரித்தும் வருகின்றார். அப்படி இருக்கும்போது இவர் இயக்கும் படத்தை லைகா தயாரிக்கவும் முன்வந்தது. சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடிக்க கமிட் ஆகி இருக்கின்ற நிலையில் இப்படி இருக்கும்போது படத்தின் படப்பிடிப்பு பணிகளும் தொடங்கி இருக்கின்றது. விஜய் தனது கடைசி படத்தில் நடித்து வருகின்றார். ஜனநாயகன் என பெயர் பெற்று வைக்கப்பட்டுள்ள இந்த படம் வருகின்ற அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக உள்ளது. இப்படி கூறப்பட்டாலும் கூட வருகின்ற பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இதனால் படப்பிடிப்பில் தீவிர கவனமாக இருக்கும் விஜய் படப்பிடிப்பு இல்லாத காலத்தில் தீவிர அரசியலிலும் கவனம் செலுத்தி வருவார். இப்படி இருக்கும்போது தந்தையை போலவே ஜேசன் சஞ்சயும் திருமண வரவேற்பு விழா மேடைக்கு சென்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விஜய் அணிந்திருப்பதை போலவே பிரேஸ்லெட்டையும் அணிந்திருப்பார். அதே போல் ஜேசன் சஞ்சயும் அணிந்திருப்பதால் இது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. இது போன்ற சினி தகவல்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.